இன்னைக்கு குட் மார்னிங் தமிழாவோட தினமொரு விஐபி நிகழ்ச்சியில நம்மோட காணொலி காட்சி வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய பிரபலம் யாருன்னா மருத்துவர், முன்னாள் தெலங்கானா ஆளுநர், புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர், பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவராக பொறுப்பு வகித்த முதல் பெண் அப்படிங்கிற பெருமைக்குரிய திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஹலோ மேம், குட் மார்னிங். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. முதலாவதாக நேற்றைய தினம் பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் அவர்கள் மறைந்திருக்கிறார். பாஜகவுக்கு இது ஒரு பேரிழப்பு. அவரை பற்றின உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. மிக வருத்தமான ஒரு நிகழ்வு அது. இப்போதான் அவருக்கு போய் நான் என்னோட அஞ்சலியை செலுத்திட்டு வரேன். இந்த நிகழ்வு கூட நான் அதில் அவரை பற்றிய சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன். அவர் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி மட்டும் இல்லை, இன்னைக்கு முன்னேறி இருக்கின்ற பல தலைவர்களை உருவாக்கியவர். ஒரு RSS இயக்கத்தின் தொண்டராக இருந்து ஒரு ஆளுநர் அளவிற்கு உழைப்பாலும் தியாகத்தினாலும் பண்பாட்டினாலும் ஈடுபாடினாலும் உயர்ந்தவர். இதுல ஒரு என்ன ஈடுபாடு என்றால், அவர் சுதந்திர தினம் ஒரு மிகுந்த தேசப்பற்றாளர். சுதந்திர தினம் அன்னைக்கே அவர் இறந்திருப்பது என்பது எனக்கு இந்த கோயின்சிடன்ஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால அவரை நாங்கள் எல்லாமே இழந்து வாடுகிறோம் என்பதுதான் எனது கருத்து. இந்த நிகழ்வு கூட நான் ஒத்துக்கொண்டதுனால தான் சரி, இது அவரை பற்றிய நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வுல நான் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். மேம், உங்களுக்கு மருத்துவர் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுத்ததுல முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கும் பங்கு உண்டு. அது எப்படிப்பட்டது? உங்களோட கல்லூரி நாட்களை பத்தி சொல்லுங்க. இல்ல, இதுல கலைஞர் அவர்களுக்கு பங்குண்டு அப்படின்னு சொல்றதே அது நான் பெரிய தலைவர்கள் எல்லாம் நான் குறைத்து மதிப்பிட மாட்டேன். ஆனா இது எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை எடுத்து முன்வைத்து அதை எல்லோரும் நம்ப வைப்பார்கள் என்பதற்கு இந்த உங்களின் கேள்வியே ஒரு சான்று. நாம் மருத்துவக் கல்லூரி சேரும் பொழுது மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இவங்க இடஒதுக்கீடு கொடுத்ததுனால இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம், நீங்க தான் அவங்க தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ இடஒதுக்கீடு படிச்சவங்க எல்லாரையுமே இப்படி அவர்கள் ஒரு தவறாக முன்னிறுத்துறார்கள்னா அது எப்படி சரியா இருக்கும்? நாம இப்ப நாங்க படிக்கிறது எல்லாம் என்னோட திறமையில நிச்சயமா பெரிய தலைவர்களோட வழிகாட்டுதல்கள் எல்லாருக்கும் இருந்திருக்குது. ஆனா நான் படித்ததற்கு முழுவதுமாக அவர்கள் காரணம்னு சொல்றதோ, நான் நான் ஒரு பாடத்தில கூட நான் தோல்வியுறாத ஒரு மாணவி. நான் என்னோட மருத்துவ துறையை பாத்தீங்கன்னா இந்த அளவிற்கு ஒரு தீவிரமாக ஒரு 2-3 கிளினிக் வச்சிருந்தேன், 2-3 மருத்துவமனைக்கு போய்கொண்டிருந்தேன். நான் ஒரு உதவி பேராசிரியரா இருந்தேன். வெளிநாடுக்கு போய் ஆஸ்திரேலியா, கனடால நல்லா படித்ததன் காரணமாக அனுப்பப்பட்ட ஒரு மாணவி நானு. ஆக இவ்வளவு ஒரு திறமையான, எனக்குன்னு ஒரு திறமையான ஒரு பின்புலம் இருந்த பின்பும் இத இவராலதான் நீ படிச்ச, இதனாலதான் உனக்கு போட்ட பிச்சை என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இது எவ்வளவு தவறு என்பதை நான் இளைஞர்களுக்கே விட்டு விடுகிறேன். நாம ஒரு வாழ்க்கையில முன்னேறினா அதற்கு இன்னொருத்தர் போட்ட பிச்சைன்னு போட்டு இணையதளத்துல போடுறாங்க. அது தலைவர்களே, RS பாரதி போட்ட தலைவர்களே அதை சொல்கிறார்கள் என்றால் இதை நான் பொதுமக்களின் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். இதுதான் என்னோட கருத்து. நான் கடுமையான உழைப்பாளி, படிக்கக்கூடியவள், ஒரு பாடத்துல கூட ஃபெயிலாக படித்தவள், மருத்துவராக இருக்கும் பொழுது கூட மிக திறமையாக பணியாற்றியவள். ஒரு ப்ராபபிளி அந்த பக்கம் பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால எனது பெருமை நான் சொல்ல வர்றதுக்கு இல்ல, இதுக்கு பதில் சொல்றதுக்காக நான் இதை சொல்றேன்.